ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பாரன். இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் போறோம்னா லேட்ஸ் ஒர்க் அவுட் போறோம். லேட்ஸ் ஒர்க் அவுட்ல வந்து சூப்பர் செட் ஒர்க் அவுட் போறோம். ஓகேவா? சூப்பர் செட் ஒர்க் அவுட் எதுக்காக பண்றது? மசில் ஷர்டட் டைம்ல பண்றது. ஷர்டட்னா கட்டிங்னா என்னது? மசில மஸ்குலரா மாத்துறோம்ல, அந்த டைம் பண்றது. சூர்யா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா டயட் கட்டிங் ஷர்டட் மெத்தட் வந்து ஷர்டட் டைம் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அவன் கூட நம்மளும் அந்த ஒர்க் அவுட்டை அப்படியே கண்டினியூ பண்றோம். நான் பண்ணி காட்டினாதான் அவனுக்கு பண்ண தெரியும். சும்மா அவனை பண்ணுன்னு சொன்னா செட் ஆகாது. அதனால அப்படி பண்ணிட்டு ஓகேனா இதே ஒர்க் அவுட்டை கண்டினியூவா பண்ணுவோம்னா கிடையாது. வாரத்துல நமக்கு எல்லா ஒர்க் அவுட்டும் ரெண்டு நாள் வந்துடும். லேட்ஸ் 2 நாள், செஸ்ட் 2 நாள், பைஸ் 2 நாள், ஷோல்டர் எல்லாம் ரெண்டு நாள் வந்துடும். ஒரு நாள் நம்ம எப்பவும் போல நம்ம சீக்வன்ஸ்ல என்ன செட் ஆஃப் ஒர்க் அவுட் பதிவு பண்ணி வச்சிருக்கோமோ அதை அப்படியே பண்ணுவோம். சில நேரங்கள்ல மசிலுக்கு ஒரு இம்பாக்ட், ஒரு சடன் இம்பாக்ட் வந்து தேவைப்படுது. அதாவது திடீர்னு அதுக்கு வந்து ஒரு ஒரு ஒரே மாதிரி போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஒரு மாற்றம் கொடுக்கும்போது அந்த மசில் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு ரெடி ஆகும். ஓகேவா? அதுக்காக கொடுக்குறேன். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல் ஒர்க் அவுட்டோட இன்னும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ரொம்ப அதிகப்படியான எனர்ஜியை உடம்புல இருந்து உறிஞ்சும். அதிகப்படியா நம்மள வந்து நம்ம ஸ்டாமினா லெவலை அதிகப்படியா இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாம பூஸ்ட் பண்ற ஒரு மெத்தடு. ஓகேவா? நம்ம ஸ்டாமினா லெவலை தாண்டி கண்டினியூஸா பண்ண வேண்டியது. இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் செட்டு முடிச்சாச்சு. ரெண்டாவது செட்டு போக போறோம். ரெண்டாவது செட்ல எத்தனை ஒர்க் அவுட் வரும்னா 6 ஒர்க் அவுட் வரும். 6 ஒர்க் அவுட்டையும் கண்டினியூவா பண்றோம். எல்லா ஒர்க் அவுட்லயும் வந்து 10 கவுண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் சொல்ற ஒரு விஷயத்த மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு உங்க கூட சொல்றேன். என்ன அப்படின்னா, திங்க் யுவர் செல்ஃப் பிக். உன்னை எப்பவுமே உயர்வா திங்க் பண்ணு. உன்னை என்னைக்குமே எங்கேயுமே குறைவா நீ மதிப்பிடவும் செய்யாத, விட்டு கொடுக்கவும் செய்யாத. திங்க் யுவர் செல்ஃப் பிக். உன்னால், அதுக்கு அர்த்தத்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் மட்டும்தான் உயர்ந்தவன் கிடையாது, நானும் உயர்ந்தவன், என்னாலும் முடியும், நானும் எதற்கும் சளைத்தவன் அல்ல. திங்க் யுவர் செல்ஃப் பிக். உன்னை நீ எப்பவுமே உயர்வா வச்சுக்கோ. ஓகே? அந்த அவமானப்படுத்துறது இது அது எவன் எது பண்ணாலும் நம்மளை அது நெருங்கவே கூடாது. நான் எப்பவுமே உயர்ந்தவனா இருப்போம். அப்போ உயர்ந்தவனா இருக்கணும். அதுக்கப்புறம் தன்மைகளை நம்ம வளர்த்துக்கிட்டோம். திங்க் யுவர் செல்ஃப் பிக். ரெடி? கவுண்ட் பண்ண. சரியா? ரெடி? 1 2 3 4 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 பண்ணிட்டு இருக்க நேரத்தில் கரண்ட் போயிருச்சு. அதுக்காக நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம வீடியோக்காக பண்றது இல்ல, நம்ம பண்றதுதான் வீடியோவை போடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. எப்போ சொல்ற மாதிரி தான். ராஜா பேரன் ரீல்லாம் கிடையாது, ரியல். நம்ம கான்செப்ட் பண்ணலாம் பண்றது கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 9 வா 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 வா. மாயா. 1 2 3 4 5 6 மாயா. 1 2 3 4 5 6 7 8 9 திங்க் யுவர் செல்ஃப் பிக். ஒன்னு நீ உயர்வா திங்க் பண்ணனா, ஒரு வசனம் எதற்கு ஹெல்ப் பண்ணும்னா, உன் வாழ்க்கையில நீ எதையும் எதிர்த்து நிக்கிறதுக்கும் எதையும் சாதிக்கிறதுக்கு உன்னை முன்னோட்டு தள்ளுறதுக்கும் இந்த வார்த்தை உனக்கு துணையா இருக்கும். திங்க் யுவர் செல்ஃப் பிக். உன்னை நீ உயர்வா திங்க் பண்ணும்போது, எதற்கும் நான் தலைத்தவன் இல்லைன்னு நினைக்கும் போது உன்னால எதையும் வின் பண்ண முடியும். என் அனுபவத்துல நான் உணர்ந்தது. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சது எடுத்துக்கோங்க. ஓகே, லேட்ஸ் சூப்பர் செட்டு 3 செட்டு முடிச்சாச்சு. அதாவது 6 ஒர்க் அவுட் 10 கவுண்ட் வச்சு அது ஒரு செட்டு. அப்படி முடிச்சுட்டு அதே மாதிரி 3 செட்டு, ஒவ்வொரு செட்டுக்கும் வெயிட் கூட்டுறோம். அது முடிச்சுட்டு இப்போ லாஸ்டா டெட். இதோட லேட்ஸ் ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்றோம். ஓகேவா? டெட் போடலாமா? டெட் எப்பவும் போலதான், போன வாரம் போட்டதுதான். 100ல ஸ்டார்ட் பண்றேன்.
100னா 120 ராடோட சேர்த்து. ஓகே நைஸ். அடிச்சுட்டு வெயிட் கூட்டலாம். ரெடி? நம்ம கூட ஆடு சுமார் ஆடு உடைச்சு போடாத. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் போடுறான் ரூபாய். அப்படிதான் ரூபாய் டெட்டு 100 கிலோல 120 கிலோல எத்தனை கவுண்ட் அடிச்சிருக்கான்? 4 கவுண்ட். 4 5 4 அசால்ட். சூப்பர் சூப்பர். இந்த வேகம் எங்க இருந்து பிறந்தது? ஓகே டன்னு டன்னு. அடுத்த ரிசல்ட் பாப்போம். எவ்வளோ கிடக்கு? 120. ஒரு 3 கவுண்ட் அடிக்குமா? போதும். குளிர் நேரத்தில் அதுக்கு மேலே அடிக்கணும். ரெடி? 140 கிடக்கு. சாரி 140. ரெடி? ரெடி? சூப்பர் சூப்பர். டெட்டு எதுக்கு அடிக்கிறாங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. டெட் வந்து பேக் கோர் ஸ்ட்ராங் பண்றதுக்கு. ஓகேவா? பேக் கோர் ஸ்ட்ராங் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம தூக்கி அழுத்தும் போது எந்த மசில்லாம் இதாவது பாருங்க. ஓகேவா? ஃபுல் பேக் மசில இன்னும் நல்ல நல்ல மஸ்குலராகவும் பெருசாகவும் டெவலப் பண்றதுக்கு தான் டெட்டு. அட் த சேம் டைம் டெட் வந்து ஹாம்ஸ்ட்ரிங்கும் சேர்ந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஒவ்வொரு மசிலுக்கும் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் பண்ணும்போது 2 மசில்ஸ் 3 மசில்ஸ் சில நேரம் வந்து கம்பைண்டா ஒர்க் ஆகும். இந்த செஸ்ட் பண்ணும்போது ட்ரைசெப்ஸ் ஒர்க் ஆகுது. அது மாதிரி டெட் அடிக்கும் போது ஹாம்ஸ்ட்ரிங் பிடிக்கும். அட் த சேம் டைம் ஹாம்ஸ்ட்ரிங்க்கு மட்டும் டெட் அடிக்கிற டெட்டு இருக்குது. ஹாம்ஸ்ட்ரிங் மட்டும் ஃபீல் பண்ணி அடிக்கிற டெட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம இப்போ அடிக்கிறது வந்து ஃபுல்லா பேக் மசில் அடிக்கிறது. ஓகேவா? டன்னு. அப்படியே சூரிய அடிக்கிறது கவர் பண்ணு. ரெடி? போலாம். கமான் 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 மை பாய். கோ. ஈஸி. அவ்வளவுதான். அடே அடுத்து பின்னாடி நல்ல தூக்கி விடு. சூப்பர். ஓகே சுபன் வில் ட்ரை. ரெடி? சுபா ஸ்லோவா. ஓகே ஓகேடா. சூப்பர் சூப்பர். அட்டகாசம். வெயிட்ட கொடு. கட் பண்ணு. ஓகேடா. ஃபைனல் ஃபைனல் அடிக்க போறோம். இப்போ எவ்வளவு கிடக்குன்னா 160 கிடக்குது. ரைட். போன தடவை 170 அடிச்சோம். இந்த தடவை 160ல ஸ்டாப் பண்றேன். என்ன காரணம்னா நல்ல கோல்டு கிளைமேட்டா இருக்குது. ஓகேவா? அது போக ஒர்க் அவுட் சூப்பர் செட் போட்டு எனர்ஜியும் கொஞ்சம் டவுனு. அதனால கொஞ்சம் பொறுமையா அடிச்சாலே போதும். அதுக்கப்புறம் இந்த முக்கியமான இந்த விஷயத்த சொல்லி முடிச்சிருவோம். ஏன்னா அதுக்கு பிறகு இதாகாது. என்னன்னா ஃபுட்டு மெத்தட். இந்த வெயிட் கெயின் பண்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு நிறைய பேர் கேட்கறது ஃபுட்டு மெத்தடு. அந்த ஃபுட்டு மெத்தடோட இன்னொன்று கேட்கறது, இந்த ஃபுட்டு மெத்தட் நான் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணா எனக்கு ரிசல்ட் வரும், எத்தனை நாள்ல என்னால் ரிசல்ட் எடுக்க முடியும், எத்தனை மாசத்துல நான் வந்து இந்த மாதிரி மஸ்குலர் ஆகும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். என்னன்னா ஒரு ஏணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏணியில 7வது படிக்கட்டுல இருக்கிறவன் 8வது படிக்கட்டை ஏறுறது ரொம்ப ஈஸி. அடிவாரத்துல கிடைக்கிறவன் அந்த 7வது படிக்கட்டுக்கு வர்றதுக்கு நாளாகும். இதே தான் நம்ம பாடியை ரெடி பண்றதுலயும். ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவன் ஒரு மஸ்குலரான அழகான ஒரு ஃபிட்னஸ் பிசிக்கை பெறதுக்கு கொஞ்சம் நார்மலா அந்த 7வது படிக்கட்டுல இருக்கிறான்ல அவனை உடனே கொஞ்சம் நாளாகும். ஓகேவா? ரொம்ப ஸ்கின்னியா இருக்கிறவன் அதே மாதிரி மசில் பிடிச்சி வர்றதுக்கும் கொஞ்சம் நாளாகும். நார்மலாவே கொஞ்சம் மஸ்குலரா கொஞ்சம் மசில் இருக்கும், கொஞ்சம் ஃபேட் இருக்கும். அவன் வந்து அந்த அழகான பிசிக்கை பெறதுக்கு கொஞ்சம் ஈஸியா பெறுவான். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக். இதை வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இன்னொன்னு டயட் விஷயம் வந்து பொதுவா எல்லாருக்கும் நான் சொல்ற தன்னஞ்செறிவது பொய்ய இருக்கப்பா. டயட்டுங்கிறப்ப எது எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறது
அறிவுள்ள நம்ம எல்லாருக்குமே தெரியும். நியூட்ரிஷனுக்கு தான் தெரியும், அவங்களால தான் நமக்கு பல்க் பண்றதுக்கு சாப்பாடு சொல்ல முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். பல்க் பண்ணணும்னா நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிடணும். கார்போஹைட்ரேட்னா என்ன இருக்கு? ரைஸ், கிழங்கு, பழம், முட்டை, பால், அப்புறம் வந்து நிறைய புரோட்டீனும் எடுத்துக்கணும். சிக்கனு, முட்டை, அதுக்குள்ள வந்து நல்ல ஃபேட்ஸ் எடுக்கணும். நட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். இது எல்லாமே வந்து பல்க் பண்றதுக்கு பண்ணணுங்கிறது நல்லாவே தெரியும். அது மாதிரி கட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? உடம்பு வந்து ஷெட் பண்ணும்போது, வெயிட் லாஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட் உணவுகளை கம்மி பண்ணணும். அதாவது கார்போஹைட்ரேட் உணவுகள் என்ன பண்ணும்? அதிக அளவு கலோரியை கொடுக்கும். ஸோ அந்த கலோரி அதிகமாக கொடுக்குற உணவுகளை கம்மி பண்ணிட்டு காய்கறிகள், அப்புறம் வந்து புரோட்டீன் உணவுகள், புரோட்டீன்ல வந்து சிக்கனு, எக்கு, இது மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். ஃபேட்டுகளை வந்து ரொம்ப தவிர்க்கணும். நல்ல ஃபேட்டான நட்ஸை கொஞ்சமா எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு வந்து ஃபேட்டை பேர்ன், நேச்சுரலா ஃபேட் பேர்ன் பண்ணக்கூடிய கேப்சிகம், அதுக்கு வந்து பிளாக் காஃபி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல வந்து ஃபேட் லாஸ் ஆகுங்கிறது இது எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். இந்த ஃபுட்டெல்லாம் ஃபுட்டு நிறைய சாப்பிட்டா உடம்பு பல்க் ஆகுங்கிறதும், ஃபுட்டை கம்மியா சாப்பிட்டா உடம்பு கம்மியாகுங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்மளை வழி நடத்துறதுக்கு நாம வந்து என்ன பண்றோம்? நியூட்ரிஷன்ஸையும் ட்ரைனர்ஸையும் தேடி ஓடுறோம். சரி, ஓகே, இருக்கட்டு. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு டயட் உங்களுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டாரு, ஓகே, ரிசல்ட் பாக்குறீங்க. ஒருத்தனுக்கு வந்து 3 மாசத்துல சூப்பர் ஆயிட்டான், ஷெட் ஆயிட்டான். அப்ப நம்ம என் ஸ்டூடெண்ட்ஸ் இவனை மாதிரி ஆயிட்டான், இல்ல என்னை மாதிரி ஆயிட்டான், 3 மாசத்துல நல்ல பிசிக் ஆயிட்டான் அப்படின்னா, நான் மட்டும் ஏன் ஆகலன்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சியை பொறுத்தது. நீங்க பண்ற டயட்டு, ஒர்க் அவுட் எல்லாம் ஓகே தான். ஆனா எல்லாத்தையும் நீங்க எவ்வளவு கன்சிஸ்டன்சியா பண்றீங்கிறது இருக்கு. அதுக்கு தான் நான் எள்ளு தின்னா எள்ளளவு பசி தீரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உன்னால 5 முட்டை தான் கொடுக்க முடியும்னா 5 முட்டையை கொடு. வெயிட் கெயின் பண்றதுக்கு உன்னால ரைஸ் தான் கொடுக்க முடியும்னா ரைஸை கொடு. வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னால ஒரு நாளைக்கு 2 முட்டை தான் கொடுக்க முடியும், காய்கறி தான் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும், வேற என்னால பெரிய அளவு கொடுக்க முடியல, என்ன இருக்குதோ அதை கொடு. ஆனா நீ எதை கொடுத்தாலும் கரெக்டாவே ஃபுட்டு, எல்லா ஃபுட்டும் உனக்கு எக்கனாமிக்கலி ப்ராப்ளமே இல்லாம எல்லாமே கொடுத்தாலும் உனக்கு ரிசல்ட் வர்றதுக்கு என்ன தேவை? முக்கியமானது கன்சிஸ்டன்சி தேவை. எவ்வளவு நாள் ஏன்னா நேச்சுரலா பண்ற, அன்நேச்சுரலா பண்றேன்னா 6 மாசத்துலயே உன்னால சூப்பர் ரிசல்ட் எடுத்துட முடியும். ஆனா அது ஹெல்த்தியும் கிடையாது, அது நல்லதும் கிடையாது. ஓகேவா? அதுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே மாட்டி உழந்துட்டு இருக்கணும். அது வேண்டாம் நமக்கு. நம்ம நேச்சுரலா ஹெல்த்தியாவே பண்ணுவோம். அப்ப பண்ணும்போது அதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி தான் வேணும். முக்கியமா டயட், ஒர்க் அவுட் எல்லாம் வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கணும். என்ன பண்றியோ கண்டினியூவா பண்ணணும். 1 மாசம் பண்ணிட்டு விட்டேன், 3 மாசத்துல எனக்கு ரிசல்ட் வரல விட்டேன், 6 மாசம் ஆகியும் ரிசல்ட் வரல விட்டேன், 1 வருஷம் ரிசல்ட் ஆகியும் விட்டேன், அப்படி விடாதீங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஃபிட்னஸ்ங்கிறது, இந்த ஒர்க் அவுட்ங்கிறது நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டாவே இருக்குது. டெய்லி உன் உடம்ப நல்லா வச்சுக்கிறது. எது எதுக்கெல்லாமோ ஓடுங்க. 3/4 மணி நேரம் உட்காந்து உன் பைக்கை துடைக்கிற, உன் சட்டை அயன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஃபாலோ இது பண்ற, ஒன்ன நல்லா வச்சுக்கிற, உன் உடம்ப நல்லா பாத்துக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி செலவு பண்றதுல என்ன தப்பு? ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிடுற, நீ ஃபாலோ பண்ற நார்மல் ஃபுட்டோடையும் ஜங்க் ஃபுட்ஸோட ரேட் அதிகமா தான் இருக்கும். இன்னைக்கு பீட்சா பர்கரோட ரேட் கம்மியாவா இருக்குது? 129 ரூபா ஒரு பர்கரு அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே டன். அப்போ நேச்சுரலான உணவுகள் அதோட நமக்கு உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய உணவுகள் அதோட ரேட் கம்மியா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். நேச்சுரலா பண்ணும்போது எத்தனை வருடங்கள் நீ கன்சிஸ்டன்சியா இருக்குங்கிறத பொறுத்து தான் உன் உடம்பு வந்து ரொம்ப அழகா வரும். பிசிக்ங்கிறது அழகா வர்றது எத்தனை வருஷம் கண்டினியூ பண்ண போறதுங்கிறது. ஏன்னா நாள்ல இங்க நிறைய பேர் தேடிட்டு இருக்கான். 5 நாள்ல வந்துடணும், வெயிட் லாஸ் ஆயிரணும், 10 நாள்ல வெயிட் லாஸ் ஆயிரணும், 30 நாள்ல வெயிட் லாஸ் ஆயிரணும், ஒரே மாசத்துல நான் பாடி பில்டர் ஆயிரணும். இதெல்லாம் தேடி ஓடுறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபிட்னஸ்ங்கிறத உங்களை லைஃப் டைம்ல ஒரு பார்ட்டா சேர்த்துக்கிட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்க பிசிக்கும் நல்லா இருக்கும், நீங்களும் ஹெல்த்தியா இருப்பீங்க, லைஃப் நல்லா போகும். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சி எடுத்துக்கோப்பா. வரா. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அதை சொல்லி முடிச்சிடலாம். இந்த ஃபுட் மெத்தட் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சிலர் இருக்காங்க பெரிய பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ற டயட் மெத்தடை பார்த்துருக்கேன். பிகினர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ற டயட் மெத்தடையும் பார்த்துருக்கேன். என்னுடைய டயட் மெத்தட் வந்து நான் சொன்ன மாதிரி தான். எள்ளு தின்னா எள்ளளவு பசிக்குது. என்னால 1/4 கிலோ சிக்கன் தான் ஒரு நாளைக்கு கொடுக்க முடியுது, ஒரு நாளைக்கு 10 முட்டை தான் கொடுக்க முடியுது. ஆனா அதை நான் என்ன பண்றேன், என் லைஃப் டைம் பார்ட்டாவே வச்சிருக்கிறேன். ஒரு நாள் கூட 10 முட்டை கம்மியாகாது, ஒரு நாள் கூட அந்த 1/4 கிலோ சிக்கன் கம்மியாகாது. எப்படியாவது ஓட்ஸ், ரைஸ் கொஞ்சம் தான் எடுப்பேன், நைட் ஃபுட்டை மேக்ஸிமம் தவிர்ப்பேன், காய்கறிகள் லோட் பண்ணிப்பேன், முடிஞ்ச அளவுக்கு நட்ஸ் எடுப்பேன். கண்டிப்பா வாரத்துல 7 நாளுன்னா 5 நாளாவது ஒர்க் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். இந்த கன்சிஸ்டன்சியானது தான் என் உடம்ப மெயின்டைன் பண்ணி வச்சிருக்குது. மெடிசின் மண்ணாங்கட்டி அதெல்லாம் ரெண்டாவது.
அதான் மெடிசின்லாம் நீ குத்திக்கிட்டு இருந்த வீட்டுல படுத்துக்கிட்டனா உடம்பு ஏறுமானா ஏறாது. உடம்ப இது பண்ணிக்கணும், அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல பிசிக் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம்ங்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? இன்னைக்கு நான் பார்க்குற என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்றதும் இதுதான். நீ என்ன பண்ற, என்ன ஸ்டேஜ் பண்றதுலாம் முக்கியம் இல்ல. உன் உடம்ப நீ கன்சிஸ்டன்சியா மெயின்டைன், உன் உடம்ப அப்படியே வச்சுக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா உனக்குன்னு ஒரு ஃபுட் மெத்தடா ஃபாலோ பண்ணிக்கோ. உன்னால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு அதை கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணு, விடாம ஃபாலோ பண்ணு. அவ்வளவுதான். ஓகேவா? டன்னா? ஓகே டன். சொல்லமா? லாஸ்ட் செட் ஒரு கவுண்ட் போட்டா போதும். ஒரு கவுண்ட், ஒன்லி ஒன் கவுண்ட். சரியா போமா? போதும் போதும் போதும். டன். பை பை கைஸ். நான் உங்கள் ராஜா பாரத்.